welcome to Super Quiz! Co-powered by Milky Mist, Indulekha Bringer Oil மற்றும் KAG Tiles 25 years of excellence. Special partner Ashwati Premium 90s. So விஜய், போன வாரமே வந்து நம்மளோட குயின்ஸ் வந்து அவங்களோட சூப்பர் குயின்ஸோட நிறைய உரையாடல்கள், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்த தருணங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில வந்து சூப்பர் குயின்ஸ் வந்து பயங்கர சர்ப்ரைசிங்கான ஃபேக்டராவும் இருந்தாங்க. கரெக்டா? தாய் பாசம் தடுக்க முடியாது, ஒரு எபிசோட்ல என்னால முடிக்க முடியாதுன்ற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கு இந்த பாசம். அதனால என்ன பண்றோம்னா இந்த வாரமும் அம்மாக்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம். சூப்பர் குயினை கொண்டாடுறதுக்கான மேடை இது. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவும் இருக்காது. மீடியான்ற ஒரு விஷயத்துல என் பொண்ணு பல மேடைகள் பார்த்திருக்கலாம், ஆனா என் பொண்ணுனால இந்த மேடையை நான் பாக்குறேன்னு ஒரு அம்மா இருக்கிற மொமெண்ட் தான் கண்டிப்பா லைஃப்ல ஒரு பெஸ்ட் மொமெண்டா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ அந்த வகையில அடுத்ததா வந்து நம்மளுடைய குயின் யாருன்னா என் குடும்ப குத்த விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எபிசோட்ஸ்ல அவங்களை பத்தி பேசியிருக்கோம். சோ இட்ஸ் none other than our queen பார்வதி. பார்வதி, நார்மலா வந்து பார்வதி எப்படின்னா செட்டுக்கு வந்து நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குற ஒரு ஆளு. இதுக்கு வந்து அவங்க அம்மா தான் வரணும்னே அப்படி அவசியமே இல்லாத அளவுக்கு இவங்களே தாய் மாதிரி எல்லாரையும் பாத்துப்பாங்க. அம்மாவும் இந்த மேடைக்கு வராங்க அப்படிங்கும் போது இது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? ஐ திங்க் ஒவ்வொரு எபிசோட்லயும் வந்து சூப்பர் குவீன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என் லைஃப்ல இது வரைக்கும் எங்க அம்மா ஒரு ஷூட்டிங்க்கு கூட வந்ததில்ல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அங்கேருந்து டிராவல் பண்ணி அம்மா வாமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மள ஸ்கூலுக்கு கூட்டு போகும்போது ஒன்னும் இல்ல பயப்படாதன்னு சொல்லி கூட்டு போன மாதிரி நான் இன்னைக்கு அவங்களை கூட்டு வந்திருக்கேன். ரொம்ப பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. பட் திஸ் ஸ்டேஜ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷலுங்க. ஒரு ஒர்க் லைஃபா அம்மாவை கூட்டிட்டு வந்து பாருமா இங்கதான் ஒர்க் பண்றேன், இவங்க தான் என் கூட இருக்காங்க, இப்படிதான் என்னோட ஷூட் இருக்கும், இப்படிதான் நான் ரெடி ஆவேன் அப்படின்னு காட்டும் போது அவங்களுக்கே ஓ இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு பாக்கும்போது அவங்க பாக்குறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னைக்கு அவங்களோட சாரி எல்லாம் கட்டி விட்டு அவங்கள வந்து ரெடி பண்ணும்போது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஜீ தமிழ் அண்ட் தேங்க்யூ சோ மச் சூப்பர் குவீன் டீம். அம்மா கூப்பிடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. நோ ஃபர்தர் டிலே கூப்பிட போறோம். கூப்பிடலாம் மனதி. பார்வதியோட அம்மா புஷ்கலா அம்மாவை இந்த மேடைக்கு வரவேற்கிறோம். ஏன் திடீர்னு என்னாச்சு? She's emotional. ஆனந்த கண்ணீர். Oh. Hello ma'am. நமஸ்காரம். நமஸ்காரம். ஆனந்தி வர்றதுக்கு முன்னாடி நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க பார்வதி உங்களை பத்தி. நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை பேச முடியல, கண் கலங்கிட்டாங்க. சோ எவ்வளவு ஸ்பெஷல் ஆரு அம்மா உங்களுக்கு? இல்ல எனக்கு திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்பெஷல் என்ட்ரியோட எங்க அம்மாவை பார்த்ததே இல்லையா. எல்லாருக்கும் நான் வந்து உள்ள வரும்போது கத்துவேன், நல்லா சேர் பண்ணுவேன். ஆனா எங்க அம்மாக்கே கத்துறத பார்க்கும் போதே என்னால தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் இந்த மாதிரி. So I felt really emotional. Sorry இப்ப அழுது வடிச்சு. இதான் உண்மையான எமோஷனா நாங்க பாக்குறோம். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இந்த மேடைக்கு நீங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்க லைஃப்ல அம்மாவுடைய பார்ட் எந்த அளவுக்கு ஸ்பெஷல்? ரொம்ப 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 ஸ்பெஷல். நான் இன்னைக்கு வந்து இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா அதுக்கு வந்து எங்க அம்மா தான் காரணம். ஏன் சொன்னேன், அதாவது சின்ன வயசுல இருந்து அவங்கள பத்தி அவங்க யோசிச்சதே இல்ல. இது வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். எங்க அம்மா வந்து எப்படின்னா எல்லாரும் காலையில ஒரு வாட்டி சமைப்பாங்க, மத்தியானம் ஒரு வாட்டி சமைப்பாங்க. சம்டைம்ஸ் ஒர்க்கிங் லேடிஸ் எல்லாம் வந்து காலையிலத்துக்கும் மத்தியானத்துக்கும் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. எங்க அம்மா காலையில எங்க அப்பாவுக்கு தனியா என்ன பிடிக்குமோ அது, எனக்கு தனியா என்ன பிடிக்குமோ அது, என் தங்கச்சிக்கு தனியா என்ன பிடிக்குமோ அது. இந்த மாதிரி அம்மா எல்லாம் யாருக்கு கிடைப்பாங்க. நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு போயிருக்கேன், நிறைய இன்டர்நேஷனல் ஷோஸுக்கு கூட போயிருக்கேன். ஆனா எங்க அம்மா ஃபுட்டை தாண்டி எனக்கு வந்து எதையுமே பிடிக்காது. மை மாம் இஸ் த பெஸ்ட் குக் இன் த வேர்ல்ட் அப்படின்னு தான் நான் இப்பவும் சொல்லுவேன். எல்லாமே இழுத்து போட்டு அவங்களே செஞ்சுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே செஞ்சுக்கிட்டது இல்ல. நாங்க ஐ திங்க் நானும் தங்கையும் வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்காக மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா செய்யறோம்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் த பெஸ்ட்ங்க. அம்மா இஸ் த பெஸ்ட். டிவில
நிறைய தடவை பார்வதியை பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க நிக்கிறீங்க, நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கம்மா பார்வதி பத்தி? ஒரு சின்னத்துல இருந்த விட இப்ப நல்லா போல்டா பியூட்டிஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்படிலாம் இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் அப்படி இப்படி எல்லாம் வருவாளா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் விட இது போயிட்டா, ரொம்ப இது மேல போயிட்டா. இதுல என்னன்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க, ஒரு 5 பேர் இருப்பாங்க. இருக்கிறதுலயே நான் தான் குண்டா இருப்பேன். ஆனா வந்து என்ன சாப்பிடுறதே இல்லையா, என்ன பாரு இப்படி பண்ற. நீங்க பேசினா உங்களை மாதிரியே அவங்க திருப்பி பேசி காட்டுறாங்கம்மா, அதை நோட் பண்ணீங்களா? எப்படி பேசுறீங்க? இப்போ பேசி காட்டுவாங்க பாருங்க. நீங்க என்னமா இவ்வளவு என்ன மாதிரி அப்பாவியா இருக்கீங்க? இப்பதான் பேசுனாங்க, எப்போன்னு கேட்டீங்க. என்ன மாதிரியே நடுவுல கேக்குறீங்க. கொஞ்சம் அப்பாவிங்க. சரி, அம்மா மாதிரியே பேசி காட்டுங்களேன். அம்மா மாதிரியாவா? அம்மா வந்து கால் பண்ணுவாங்க டெய்லி வந்து. கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு நான் சென்னை வந்து. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 10 o'clock ஆனா கரெக்டா எங்க அம்மாட்ட இருந்து கால் வந்துரும். ஒரு வாட்டி கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. கால் பண்ணிட்டு ஹலோ என்ன ஆக்கும், சாப்பிட்டாச்சா, சாப்பிடலையா, என்னடி இது எலும்பெல்லாம் தெரியறது, கொஞ்சம் சாப்பிடு, நீ வந்து வா, எப்ப வராய் வீட்டுக்கு. அப்பதான் ஒரு 2 days தான் போயிருப்பேன், கோயம்புத்தூர் போயிட்டு அப்பதான் வந்திருப்பேன். இப்பதானமா வந்தேன், எதுக்குமா இப்பவே கூப்பிடுறோம், ஒன்னும் வாடி, எத்தனை நாளாச்சுடி பாத்துட்டு இப்பதானமா வந்தேன். நான் பேசாம வேலைக்கு போகாம இங்கே இருந்துட்டா, வீட்டுல இருந்தா ஓ இருந்துக்கோ அப்படியுமாங்க. அதாவது அதான் சொல்றேன், அம்மாவோட பாசம் வந்து அளவு கடந்தது. அது வந்து நம்ம ஈஸியா அந்த வார்த்தைகளால சொல்ல முடியாது. அண்ட் கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட அம்மாவும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் தான். எங்க அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஷீ இஸ் மை குவீன், மை சூப்பர் குவீன் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். இந்த விஷயத்துக்கு நான் அம்மாக்கு தேங்க்ஸ் சொன்னது இல்ல, ஏதோ ஒரு காரணத்தால அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம். என்ன அம்மா கிட்ட எதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு, ஆனா மனசுக்குள்ள சொல்லணும்னு தோணும். சோ அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னா எந்த விஷயத்துக்காக சொல்லுவீங்க? அதே மாதிரி சாரி சொல்லணும்னா எந்த விஷயத்துக்காக சொல்லுவீங்க? எங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட மீடியா பேக்ரவுண்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச உடனே ஆப்கோர்ஸ் கோவப்படுவாங்க. அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், வீட்ல ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பா கேட்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நிறைய வாட்டி அம்மா வந்து எனக்கு கால் பண்ணி இப்படி சொல்றா, அப்படி சொல்றா, அவங்க எல்லாம் அப்படி சொல்றா, அவெல்லாம் வந்து என்ன இப்படி சொல்றா, நீ அங்க போயிட்ட, அதனாலதான் நீ எப்படி விட்டீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், ஏமா நீ வந்து அவங்க சொல்றதெல்லாம் வந்து காதுல வாங்கிக்கிற, நீ வாங்காத. நான் ஜென்யூனா, நான் ஆனஸ்டா இருக்கேன்னு உனக்கு தெரியும். நான் எங்க அம்மாட்ட எல்லாமே ஷேர் பண்ணிடுவேன். நான் இருக்கேன்னு உனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்சா போதுமா, மத்தவாக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்றேன், உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்றேன், அது போதும், நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அத்தனை பேர் பேச்சும் வாங்குறாங்கன்னா அது எனக்காக தான் இல்லையா? என்ன ஆனா ஒரு வாட்டி கூட இல்ல நீ இது பண்ணாத, வேண்டாம், விட்டுடு அப்படின்னு சொல்ல. ஐ திங்க் கண்டிப்பா அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஆனா ரொம்ப வலிக்கும். யாருமே அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ விட்டுருங்க தயவு செஞ்சு. யாருக்கு என்ன ட்ரீம்ஸ் இருக்கோ அது வந்து அவங்க வந்து கேரி சேர்த்து ஒரு அழகான கிஃப்ட் உங்களுக்காக வச்சிருக்காங்க பாரு, அதை இப்ப உங்களுக்கு கொடுக்க போறாங்கம்மா. இந்த கிஃப்ட் அம்மாக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி என்னோட ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டேஜ், அம்மாவோட ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டேஜ் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றதுனால இப்போ அம்மாக்காக ஸ்பெஷலா. சூப்பர். அம்மா இது உனக்காக. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர் கண்ணெந்தன் மேலே பட்டால் உன்னுயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும், ஆராரிராரோ நான் இங்கே
போட்டு போட்டு அழகு பாப்பாங்களே தவிர அவங்களுக்கு வாங்கி போட்டுக்கிட்டேதே இல்ல. ஆனா இந்த மேடையில அவங்க போட்டு அழகு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படியே கொலுசு அப்படியே தூக்கி அப்படி நைஸா நடந்து வாங்கல, கொஞ்சம் பாக்கட்டுமே. இந்த ஒரு மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட் எங்களுக்குமே. ஏன்னா முதல் முறையா நீங்க மேடைக்கு வந்திருக்கீங்க. யார் மறந்தாலும் அவங்க இதை கண்டிப்பா லைஃப் லாங் மீடியா ஜேர்னில மறக்க மாட்டாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட். உங்களுக்கும் இது முதல் கொலுசு. எத்தனையோ தடவை அவங்களுக்கு மாட்டி அழகு பாத்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்க மாட்டிருக்க அழக இந்த உலகமே பார்க்க போகுது உங்க பொண்ணுனால. ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ். அழகான ரேம்ப் வாக் நீங்க 2 பேரும் சேர்ந்து. நீங்க உங்களுக்கு அழகா கொலுசு எல்லாம் போட்டு பாத்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த குயின் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு எங்களோட ஒரு சின்ன பரிசு. எமோஷனல் ஆகுறீங்க அந்த மாதிரி தினம் தினம் இரவு வந்து தூங்க சொல்லியதே உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி காண சொல்லியதே அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன் மடிமெத்தை மேல் மடங்கி நார்மலா இந்த மாதிரி ஒரு கவுன் இந்த மாதிரி ஒரு கிரீடம்னா அது பெண்களுக்கு அழகு சேர்க்கும். ஆனா தாயா நீங்க இங்க நிக்கிறீங்க, ஒரு அம்மாவா இருக்கீங்கன்றப்போ அந்த கிரீடத்துக்கு தான் அது பெருமையா நாங்க பாக்குறோம். உண்மையிலேயே நீங்க சூப்பர் குயின் தான். இந்த சூப்பர் குயின் எங்களுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நன்றிமா. தேங்க்யூ அண்ட் வி லவ் யூ சோ மச். நன்றி, தேங்க்யூ. சூப்பர் குயின்ல ஒவ்வொரு குயினையும் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த குயினை எங்களுக்கு கொடுத்து அந்த கடவுளையே கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா ஸ்பெஷல், அம்மா சென்டிமெண்ட், அம்மா லவ் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அடுத்தது யார் வரப்போறா? அடுத்தது வந்து நம்ம இந்த குயின் வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க, அதெல்லாம் நம்ம பாத்திருக்கோம். சோ இந்த குயினுக்கு வந்து இவ்வளவு மோட்டிவேட் பண்ணி பின்னாடி இந்த சூப்பர் குயின் அப்படிங்கிற யாரு அப்படிங்கறது பார்க்க போறோம். சோ அடுத்ததா வரக்கூடிய குயின் தேஜஸ்வினி. தேஜு, எதுவுமே கேள்வி எல்லாம் கேட்டு உங்களை ரெஸ்ட்ரிக்டே பண்ண மாட்டோம். நாங்க அப்படியே நகர்ந்து போறோம். கேமரா பாக்குறீங்க, ஃபீல் பண்றீங்க, அம்மாவை கூப்பிடுறீங்க. ஓகே? ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன்னா என் அம்மா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்கா நின்றுட்டு எல்லா இடத்துலயும் ஷீ கிராஸ்ட் இட் அண்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஆஸ் அ சிங்கிள் பேரண்ட் என்னை இந்த பிளேஸ்ல அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால ஷீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன். அண்ட் மா எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு ராதா மேம். So ma'am, I am very big fan of you. Thank you. இன்னைக்கு வந்து இந்த மேடையில நீங்க வந்து மேம பார்த்து ரசிச்சிட்டீங்க. இப்போ உங்க பொண்ணை பார்த்து நிறைய பேர் ரசிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த மேடையில நீங்க அவங்கள பாக்குறீங்க அண்ட் இது உங்களுக்கு எப்படி இருக்கு? தேஜஸ்வினி வெரி நாட்டி கேர்ள். அப்படியா? எனக்கு ஃபர்ஸ்ட் மியூசிக் கண்ணா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் உங்க பாப்பாக்கு எல்கேஜி இந்த மியூசிக் கிளாஸ் அண்ட் பரதநாட்டியம் கிளாஸ்க்கு கத்து கொடுத்தேன். நான் யூகேஜில இருந்த டான்ஸ் லைக் ஒரு 7-8 இயர்ஸ் கத்திருக்கேன். பிகாஸ் ஆஃப் மை மாம் ஒன்லி. ஷீ வாண்டட் டு டூ தட். பட் அவங்களுக்கு பண்ண முடியாம லைக் எனக்கு அந்த எல்லாம் பண்ணிட்டாங்க. ஃபேமிலியே உங்க பொண்ணுக்கு எல்லாம் இன்ஜினியரிங் கூட படிக்கிறதுக்கு மீன் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முடியாது, ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல டிகிரி கொடுத்துரு சென்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு 10,000 15,000 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மம்மி அப்போ டிசைட் பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணுவே தெரியாது, என் பொண்ணு நான் அங்க பாக்கணும் அப்படின்னு. நான் வந்து சிங்கர் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு மம்மிக்கு. அதனாலதான் அது வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு எவ்வளவு பிரேக் இருந்தாலும் லைக் ரொம்ப பிரேக் தான் நான் லைக் சிங்கிங் கொஞ்சம் தான் கத்திருக்கேன். ஷி வாஸ் வெரி ஸ்டபான். பண்ணணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 மெம்பர்ஸ் அவங்கள என்ன அந்த சிங்கர் தானே அந்த மாதிரி பாக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா லைக் ஃபேமிலியில வந்து கொஞ்சம்
ஏன்னா ஏ இந்த மாதிரி யாரும் இல்ல நம்ம ஃபேமிலில எதுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி இது ஃபீல்டு நல்லா இல்ல இன்ஜினியரிங் படிக்கிட்டு இது எதுக்கோ இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க போனா நல்லா சேலரி கிடைக்கும் எதுக்கு இந்த ஃபீல்டு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. என் அம்மா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரே 1 இயர் எனக்கு டைம் கொடு. அந்த 1 இயர்ல நான் எதுவுமே சாதிக்கலன்னா நான் திரும்பி வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிடுவேன். இல்ல எனக்கு இந்த ஃபீல்ட் லைக் காட் வந்து எனக்கு டெஸ்டினியா இது கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல பேர் வந்துச்சு, நான் பிஸியா இருக்கேன்னா என்ன விட்டுரு அப்படின்னு சொன்னேன். சோ சரி ஓகே 1 இயர் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அண்ட் பட் ஷி இஸ் ஹாப்பி ஒன்லி. பட் என்னன்னா அவங்க என்ன பேசுவாங்க, சிங்கிள் பேரண்ட் பெங்களூர் போயிட்டு இப்படி வளர்த்துருக்காங்களே அவங்களுக்கு பொண்ணு அப்படின்னு பேசுவாங்க அப்படின்னு அந்த ஒரு பயம். ஆனா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் டெய்லி வரல, ஆனா ஒரு 2-3 டேஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தாங்க எவ்வளோ பேர் மார்னிங் 6ல இருந்து நைட் 9-10 வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மம்மி பார்த்துட்டு அப்பவே டிசைட் பண்ணிட்டாங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் பொண்ணு இதுதான் பண்ணு அவ்வளவுதான். சோ இப்போ என்ன சொல்லுவாங்க, நான் வந்துட்டு மம்மி யாரு வந்து நெகட்டிவ் பேசினாலும் ஓகே என் பொண்ணு அப்படிதான் பண்ணுவா, அவளு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலன்னா ஓகே வேணா விடுங்க அப்படின்னு அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. சோ அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் மம்மி. இந்த இவ்ளோ எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து இந்த பிளேஸ்ல எனக்கு நோ சொல்லாம அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி எனக்கு இந்த பொசிஷனருக்கு கொண்டு வந்திருக்குது. தேங்க்யூ சோ மச். மம்மிக்கு என்னன்னா சிங்கர் அப்படின்னு பிடிக்கல, அதான் மம்மி இருக்கும்போது ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு இருக்கு. என் அம்மாக்காக இல்ல எல்லா அம்மாருக்காக ஒரு 2 லைன்ஸ் பாட போறேன். పెదవే పలికిన మాటల్లోనే తీయని మాటే అమ్మా, కదిలే దేవత అమ్మా, కంటికి వెలుగమ్మా, తనలో మమతే కలిపి పెడుతుంది ముద్దగా, తన లాలి పాటలోన సరిగమ పంచుతుంది ప్రేమ మధురిమ, పెదవే పలికిన మాటల్లోనే తీయని మాటే అమ్మా, కదిలే దేవత అమ్మా, కంటికి వెలుగమ్మా. ரொம்ப சந்தோஷம் இருக்கும். சோ இந்த கிஃப்ட் பட் இருந்தாலும் ஒரு கிஃப்ட் இருக்கு. எஸ், இன்னும் சர்ப்ரைஸ் முடியல. இது ஸ்டார்டர் தான், மெயின் டிஷ் வருது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல மாதிரி பயங்கரமான சர்ப்ரைஸும் வச்சிருக்காங்க உங்களுக்காக. கூட ஒரு சிச்சுவேஷன்ல யாராவது என் கூட இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஒரு ஹாப்பியான லைஃப் இருந்திருக்குமே அப்படின்னு இருக்கும். கண்டிப்பா அது என்னால கொண்டு வர முடியாது. இந்த போட்டோல அட்லீஸ்ட் இருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் உங்களுக்கு எப்பவுமே இருப்பேன். ஐ வில் ஆல்வேஸ் பி வித் யூ. Thank you. குழந்தைத்தனமா இருக்காங்க உங்க அம்மா. உங்க பெயின் எல்லாம் அந்த சிரிப்புல தான் வெளியே வருது. இவ்வளவு she is so beautiful. Thank you so much for Zee Tamil to give a nice opportunity. Thank you so much Zee Tamil. Thank you all.
ஸோ இதுக்கு மேல இந்த இமோஷனோட ஒரு சூப்பர் குயினை நீங்க வந்து அந்த தலையில மகுடம் சூடணும் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டு கேட்டுக்கிறோம். அழகான மகுடம் உங்க கையால அந்த கிங் அண்ட் குயின் எல்லாமே அவங்க தான், அவங்களுக்கு அதை செலுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ. ஐ ஹோல்ட் திஸ் பை. My super queen and queen everything. Wow. இதுவும் கையில இருந்தா கம்ப்ளீட்டா இருக்கும் நினைக்கிறேன். Thank you. Thank you so much. Thank you. Thank you. இவ்ளோ நேரமா வந்து நம்மளோட குயின்ஸ்ல ஒருத்தங்களா வந்து அவங்களுடைய அம்மாவை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கும் போது அடடே இப்படி ஒரு ஃபேமிலியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு பயங்கர பெருமையா இருந்தது. அடுத்தது கூப்பிட போறதே உங்க ஃபேமிலி தான் அப்படிங்கும் போது ஆமா, மேடையில இவ்வளவு நாள் தங்கச்சியை மட்டும் பாத்திருப்பீங்க, அம்மாவையும் நீங்க சேர்த்து பார்க்க போறீங்க. நாங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அதுல அவங்க பேசுறது நான் பேசுறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படி பேச போறேன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி தான் கூட போறோம். லெட்ஸ் வெல்கம் மை சிஸ்டர், அன்பு தங்கச்சி ஐஸ்வர்யா. போன வாரம் சங்கீத் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் என் தங்கச்சிக்கு வேற ட்ரெஸ்ல எனக்கு வந்திருக்கு. சங்கீத் அவுட்ஃபிட். ஸோ ஆல் குட். அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அம்மா கூப்பிட்டு போறோம். சரியா? நீ ஃபர்ஸ்ட் டைம் இப்படிலாம் பாக்குறேன், எப்பவுமே வந்து இப்படிதான் நிப்ப, என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி. வாட் ஹேப்பன்? தெரியல, இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நானே இந்த இண்டஸ்ட்ரியில நியூ அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐம் வெரி தேங்க்ஃபுல். நமக்கு வருமாடா ரொம்ப இமோஷனல் இமோஷனல். ஐ ஆம் இமோஷனல் பட் லைக் ஐ டோன்ட் எக்ஸ்பிரஸ். அதானே நான் எக்ஸ்பிரசிவோ எது சொன்னாலும் நோ சொல்லு. ஆனா நீ வந்து நோ சொல்ல முடியாத மாதிரி தான் ஒருத்தங்க இப்ப வர போறாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இல்ல அவங்களுக்கும் நீ சொல் பச்சு கேப்பியா கேட்க மாட்டியான்ற ஆல் டீடைல்ஸ் இப்ப கேட்க போறோம். உங்க ஃபேமிலியா நாங்க வந்து ஒன்னா சேர போறோம். எங்களோட அம்மாவை கூப்பிடுறதுக்கான நேரம் இது. ஐஸ்வர்யா நீங்களே கூப்பிடுறீங்களா? உங்களை மதர் டங்ல கூப்பிடுங்க. தமிழ் தான் மதர் டங்கா? ஆமா சத்தியமா சொல்றேன். என்ன கன்ஃபியூஸ்டா இருக்கேன் நிஜமாவே. இப்ப நாங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். I'm a Tamilian. Amma is from Kanchipuram, Appa is from Palakkad. ஏய் காஞ்சிபுரம் ஏன் கல்கத்தான்னு சொல்றேன்? Born and brought up in Calcutta. மேடம் பெட்ஷீட் வீக்க போயிருக்கு மேடம் இந்த பொண்ணு அந்த ஊருக்கு. சோ இப்ப அம்மா என்ன லாங்குவேஜ்ல பேச போறாங்கன்னு தெரியல. தமிழ்ல தான் பேசுவாங்க. அம்மா நீங்க வந்துருங்கம்மா இந்த பொண்ணு பேசுறீங்க. லெட்ஸ் வெல்கம் பத்மஸ்ரீ கிருஷ்ணன் அம்மா ஆஃப் ஐஸ்வர்யா. Hi ma, how are you? Fantastic. All good? Superb. Okay. நீங்க நல்லா Actually அம்மா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அந்த வெயிட் mic பண்ணிருந்தாங்க. இந்த மைக்ல Okay, பேசு. sorry. Okay, sorry. விட மாட்டேன். My இது bad. ஃபேமிலி Sorry. எப்படி இருந்தா எப்படிமா? ஆளுக்கு ஒரு மைக். For son, for your daughter and for you. Alright. You speak now. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க பார்ட்டிசிபேட் பண்ணறதுக்கு. என்னங்க நீங்க அவங்களும் நல்லா தமிழ் பேசுறீங்க. தமிழ் காஞ்சிபுரம் தான் அப்போ தமிழ் confirm. வீட்ல தமிழ் தான் பேசுவோம். நீங்க என்னைக்கா சொல்லிருக்கீங்களா ட்ரெயின்ல ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சுமா உங்க அண்ணன் அவர் இப்ப ஜி டிவில ஷோ பண்றாரு அந்த மாதிரிலாம் சொல்லி யோசிக்கிறேன். இனிமே சொல்றேன். அவ கொஞ்சம் சொல்லுங்கம்மா, நம்ப மாட்டேன்றாங்க. நான் தான் அவங்க அண்ணன் அப்படி சொன்னா. பட் இனி ரொம்ப ஹாப்பி. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் உங்களை மீட் பண்றேன். அம்மா வந்து இந்த மாதிரி நிறைய டேலண்ட்லாம் இருக்கு அப்படி சொன்னாங்க. அதை பத்தி கேட்கணும். நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பிடி பீரியட் யூ ஆர் ஃபுல் என்ஜாயிங். I was also a sports person, like badminton ரொம்ப நல்லா ஆடுவேன். ஸோ ஒருத்தர் வந்து எங்க அம்மா கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க பொண்ணு பெங்கால் லெவல்ல பேட்மிண்டன் ஆட முடியும், என்னோட ட்ரைனிங்ல வச்சுக்கிறேன்னு. அம்மா சொன்னா பொம்பளை பொண்ணு இதெல்லாம் முடியவே முடியாது, எங்க வீட்டுல ஆகாதுன்னு சொன்னாங்க. I was a dancer actually. பரதநாட்டியம் dancer. She was also a beauty contest winner எப்போ வந்து டீன்ஸ்ல இருந்தாங்களோ and she got an opportunity for a movie but she didn't. அம்மா அப்படியே வரல. அம்மா was the தடை. அந்த தடையை உடைன்னு தான் இந்த பொண்ணை இப்படி வளர்த்துன்னு இருக்காங்க. யாரும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு. பட் இன்னொரு மேட்டர் ஆனந்தி சொன்னாங்க, அது உண்மையானு கேட்கணும். ஆமா, ஏதோ ஒரு லவ் லெட்டர் வந்துச்சா மேடம். அந்த லவ் லெட்டரை வந்து ஐஸ்வர்யா எடுத்து பார்த்துட்டு அடடே நமக்கு தான் அப்படி நினைச்சிருக்காங்க. வந்தது அவங்க அம்மா அக்கா. ஏன்னா பசங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இல்லையா? அப்படி இல்லடா தங்கச்சி, அம்மா குடிச்சிருக்காங்க. So வந்து எனக்கு ஒரு 15-16 years இருக்கும். I was in class 10th. அப்போ வந்து ஒரு லவ் லெட்டர் வந்தது வீட்டுக்கு. நான் நினைச்சேன் எனக்கு தான் வந்திருக்கோம். பிகாஸ் மை சிஸ்டர் younger sister வந்து ரொம்ப சின்னவ.
ஓகே எனக்கு வந்திருக்கு தமிழ்ல எழுதிருந்தது அண்ட் தட்ஸ் இன் கால்கட்டா. தமிழ்ல எதுக்கு யாரு எழுதிருக்கான்னு தெரியலையே. சோ படிக்க படிக்க வந்து நிறைய விஷயம் வந்து மேட்ச் ஆகல. தென் ஐ வாஸ் லைக் ஓகே இது எனக்கு இல்லாத மாதிரி தோணுது, எனக்கு மாதிரி தோன்றது. அம்மா அங்க அப்பா ரியலி அப்பா அப்ப வந்து அதான் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா டோன்ட் யூ ஃபீல் பொசசிவ் இன்செக்யூர்? நோ ஐ அம் ரியலி ஹாப்பி மை வைஃப் இஸ் ஸ்டில் இன் தி மார்க்கெட். இவ்வளவு நாள் இந்த சந்தோஷத்துக்காக தான் நான் வெயிட் பண்றது, எப்படி நாங்க ஃபேமிலியா ஒன்னா சேர்றத பார்க்கணும்னு. நிச்சயமா நிச்சயமா. பட் எனிவே நீங்க வந்து அட்வைஸ்னு ஒண்ணு இவங்களுக்கு கொடுத்ததே இல்ல அப்படின்னாங்க. சப்போஸ் கொடுக்கணும்னா என்ன மேடம் கொடுப்பீங்க? நீ யாரு, யாருன்னா பேச குறுக்குல பேசு, அதெல்லாம் குட் அட்வைஸ் தான். நான் அதெல்லாம் என்ன சொல்றேன், நீங்க சொன்னதே இல்ல, பட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா என்ன சொல்லுவீங்க? அட்வைஸ் கொடுக்கறதோட எனக்கு என்ன தோன்றதுன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அப்பதான் குழந்தைகள் கத்துக்கும். ட்ரூ எக்ஸாம்பிள் தான் ஃபாலோ பண்ணோம் தவிர அட்வைஸ் கொடுக்கறதும் நம்ம வேற மாதிரி இருந்திருந்தா அந்த குழந்தை கேட்கவே கேட்காது. அவ எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சேனோ அப்படிலாம் நான் இருக்கிறேன். நான் என் மேல ஃபோக்கஸ் பண்றேன், ஆட்டோமேட்டிக்லி பசங்க கேக்குறாங்க. I've seen other mothers வந்து எப்படி வந்து எப்பவுமே வந்து ப்ரொடெக்டிவா இருப்பாங்க, அவங்களோட எல்லா காம்படிஷன்ஸ்க்கும் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏன் என்னோட அம்மா இப்ப பண்ண மாட்டேங்க. Now I understand அந்த மாதிரி இருந்ததுனாலதான் லைக் I can handle myself alone. So like right mix of freedom and support வந்து அம்மா எனக்கு கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நைஸ். விஜய், எனக்கு ஒரு ஆசை, இப்படி குடும்பத்தோட உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க வேற ஃபேமிலியா ரொம்ப ஜாலியா இருக்காங்களா, அம்மா பையன் தங்கச்சி இதெல்லாம் பாக்கும்போது அவங்களும் வந்து பயங்கர டான்சர்னு சொல்றாங்க. அப்ப ஆடி இருப்பாங்க, இப்ப ஆடி பார்த்ததுல நீங்க ஆட சொல்லி கொடுக்க, அப்புறம் அதை பார்த்து நீங்க ஆட, இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அம்மா we'll go with the flow. Yeah. You teach me Yeah, the steps. fine. Wow, okay, she's ready. You play the music. தப்பட பின்னாடியே போறீங்க. Hey! Follow me. Madam, you are amazing, madam. But very, very happy. So, ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட் இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சாரி சொல்லணும் அப்படின்னா அதுக்காக சாரி சொல்லணும்னு நினைக்கிறியா? She like my friend. We're friends, we're buddies. So, நிறைய இது ஆக்சுவலி எல்லாருமே பண்ணுவாங்க. அம்மா தான் க்ளோசஸ்ட்னால நிறைய வாட்டி கிராண்டடா எடுத்துப்போம் அந்த ரிலேஷன்ஷிப்பை. கோவம் தான் அவங்க மேலதான் வந்து கோவத்தை காட்டுவோம் வெளிப்படையா. அண்ட் வந்து சரியா வந்து பேச்சு கேட்க மாட்டோம், அந்த மாதிரி எரிஞ்சு விழுறது அந்த மாதிரி எல்லாம். லைக் அப்கோர்ஸ் அது பண்ண அப்புறமே ரியலைஸ் பண்ணி நான் வந்து அம்மாக்கு சாரி சொல்லிடுவேன். அப்போவே எல்லாருமே காமனா இதுதான் இருக்கும், டேக்கிங் யுவர் மதர் ஃபார் கிராண்டட். நெவர் டூ தட் பிகாஸ் மதர்ஸ் தான் வந்து ஐ டோன்ட் நோ, that's what I feel. My mom is everything for me and she's the closest. என்னனால நான் அம்மாக்கு தான் ஃபோன் பண்ணுவேன், அம்மா அழுவேன், சிரிப்பேன், everything is her. So
நான் இதுல ஒன்று சொல்லணும்னு விரும்புறேன். எப்போ அவளுக்கு கஷ்டமா இருக்கோ சேடா இருக்காலோ அம்மா வேணும். எப்போ சந்தோஷமா இருக்காலோ ஏதாவது ஷேர் பண்ண ஏதோ அச்சீவ் பண்ணா அப்பா வேணும். கஷ்டத்துலதான் நமக்கு யார் ரொம்ப நெருக்கமானவங்களோ அவங்களை தேடி போவோம். அண்ட் ஒன் மோர் வெரி வெரி பியூட்டிஃபுல் திங் தட் ஐ லேர்ன், நான் அவள்கிட்ட கத்துண்டது என்னன்னா, நிறைய விஷயம் வந்து மதர் டாட்டருக்கு சேராது. ஐ எம் பீங் வெரி ஆனஸ்ட். நிறைய விஷயம் சொல்லுவேன், எனக்கு அது பத்தி பிடிக்கல, நீ இப்படி பண்றது பிடிக்கல, உன்னோட இந்த தாட்ஸ் ஐ டோன்ட் அக்ரி, பிகாஸ் நாங்க வேற எறாலேன்னு வந்திருக்கோம், எங்களோட வேல்யூஸ் டிஃப்ரெண்ட், உன்னோட வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்னு. அப்போ ஒரு விஷயம் சொன்னா, அம்மா நான் உன்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன், என்னால திரும்பி நடக்க முடியாது, நீ தான் என்னோட பேஸ் வச்சு நடக்கணும், அப்பதான் நம்ம சேர்ந்து இருக்க முடியும். So true. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க நாங்க என்னைக்குமே யோசிச்சதில்லை. இப்படி இருக்காங்க பாரு அப்படிதான் யோசிச்சிருக்கோம். இப்ப இப்படி இருக்காங்க பாரு அப்படி யோசிக்கிறோம். ஒன்றும் டிஃபரன்ஸே கிடையாது புதுசா எங்களுக்கு. ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஐஸ்வர்யா சைட்ல இருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த சர்ப்ரைஸ் இப்போ உங்களுக்காக மேம். ஓகே, என்ன கொடுத்திருக்க? கம் ஆன் மா. சோ இது வந்து ஆக்சுவலி ஒர்க் அவுட் க்ளோத்ஸ். அம்மா வந்து நான் இப்போ ஒர்க் அவுட் ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ண ஆரம்பிச்சேனோ, அம்மா சொல்லுவா ஐ வாண்ட் டு ஃபிட் இன்டு யுவர் க்ளோத்ஸ்னு ஒரு ஃபேஸ் இருந்தது அம்மா. சோ ஷி யூஸ்ட் டு ட்ரை மை க்ளோத்ஸ். அதுல அம்மா ப்ளீஸ் யூ மேக் இட் பிக் அந்த மாதிரி. சோ தென் இப்போ ரீசெண்டா அம்மா இஸ் நாட் பீயிங் ஏபிள் டு மீட் ஹர் ஒர்க் அவுட் கோல்ஸ். சோ எப்பவுமே சொல்லுவாங்க தட் வந்து நியூ ஒர்க் அவுட் க்ளோத்ஸ் இருந்தா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் எனக்குன்னு. சோ this is just a gesture. Start working out and being healthy. Yeah. I will. Thank you. Thank you. வந்து மம்மிடம் சுட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம். சோ ஐஸ்வர்யா வந்து உங்களுக்கான கிரவுண்ட் வைக்க போறாங்க. சோ கிரவுண்ட் ப்ளீஸ். Thank you so much ma'am. Very very happy meeting you. So happy. ரொம்ப நன்றி. Thank you. சோ அடுத்ததா வரக்கூடிய குயின் யாரு? இவங்க வந்து எப்படின்னா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான முகம். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை வீட்டுல இப்படிலாம் சிரிச்சுட்டே இருப்பாங்களா, இல்ல வீட்டுக்கு போனா உம்முன்னு ஆயிடுவாங்களா, அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படிலாம் பாக்கணும்னு. புரியுது. பிறக்கும் போதும் அவங்க அழுதாங்களா இல்ல சிரிச்சுட்டு தான் இருந்தாங்களா அப்படிங்கறத எங்களுக்கு இருக்குங்க. அந்த சூப்பர் குயினை தான் இப்ப கூப்பிட போறோம். அவங்களோட சூப்பர் குயின் யாரு அப்படின்றத பாக்க போறோம். நாளைக்கு கேத்துல லெட்ஸ் வெல்கம் கண்மணி. Butterfly, butterfly. அம்மா எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றதுலாம் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். எவ்வளவு ஸ்பெஷல்ன்றது எங்களுக்கே தெரியும், நீங்க சொல்லிருப்பீங்க. அவங்கள நீயே உனக்கு புரியுற மாதிரி கூப்பிடு, அவங்களுக்கு புரியுற மாதிரி வந்துருவாங்க. மம்மி நீ இப்போ உள்ள பின்னாடி வந்து கொஞ்சம் பயமா தான் இருப்பது எனக்கு தெரியும். பிகாஸ் நானும் இப்போ அப்படிதான் இருக்கேன். தயவு செஞ்சு எதையும் உளறி இருக்காம அப்படி நீ பேசுற இல்ல என்ன மாதிரி வளராம அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க. இத பத்தி நல்ல நல்ல விஷயமா சொல்லுவேன் அப்படின்னு எதிர்பார்த்து உன்னை வந்து பாசமா மம்மி. ஹலோ மேம், உங்களை பாக்குறது ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அது இன்னைக்கு என் பொண்ணு மூலமா நிறைவேறிச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்க பொண்ணை பத்தி நீங்க ஒரு கொஞ்சம் வார்த்தைங்க சொல்லுங்க. உங்க பொண்ணை பத்தி நீங்க. காட் கிஃப்ட் சைல்ட் டால். எப்பவுமே அது பிறந்ததுல இருந்தே எங்களுக்கு அது ரொம்ப கியூட் பேபி. என்னை விட அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவோட ரொம்ப செல்லம். பட் ஆனா எதுக்குமே சண்டை போட மாட்டா. இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டா. எல்லார்கிட்டயுமே நான் சொல்லுவேன், ரெண்டு பிள்ளைங்களுமே கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட். என்னை பத்தி மட்டும் சொன்னா போதும். அவங்க அண்ணனை பத்தி சொல்லவே கூடாது. இல்ல ஆக்சுவலி எங்க அம்மா எப்படின்னா எமோஷன்
அப்படினாலே அழுவாங்க. ஆமா, இப்ப தயவு செஞ்சு எமோஷனலா பாட்டுக்கிட்டு எதையும் போட்டுறாதீங்க, ஸ்டேஜே நனைஞ்சு போயிரும். டிஃபரெண்ட் ஃபேமிலி யோசிச்சு பாருங்க. பொண்ணு கேள்வி கேட்கறது முன்னாடி சிரிக்க ஆரம்பிச்சிருது, அம்மா பாட்டு போறது முன்னாடி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுக்கு போனா நவரசத்தையும் பார்க்கலாம் நினைக்கிறான். இப்ப வந்து வீட்டுல போய் அம்மா அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலே நான் அழுகிறதோட எங்க அம்மா என்னடி இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி. எனக்கு என்னன்னா ஒரு இமோஷன் பயங்கரமா உங்க 2 பேருக்குள்ள இருக்குன்றது தெரிஞ்சிச்சு. டிஜே போற பாட்டுக்கு நீங்க 2 பேரும் இமோஷன் மட்டும் காமிச்சா அந்த gift வாங்க நிக்கிற மாதிரி இருக்க மேடம். நாங்க 2 பேரும் சிரிச்சே இருக்காங்க. வாங்க. இல்ல எங்க அம்மாக்கு வந்து நீங்க வந்து இது பண்ண போறோம்னா அது பண்ண மாட்டாங்க. சரி நம்ம பண்ணல மேடம். இப்ப பண்றீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்கள எப்படியாவது அழ வைக்கணும்னு பாக்குறேன். உனக்கு மனசாட்சியே கிடையாதா? நீ ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன் நான். மேடம் நான் இந்த ஃபேமிலில ஒருத்தரா ஒரு நாள் வாழ்ந்து பாக்குறேன் மேடம். அவங்க அழுவற மூடுல கிடையாது இன்னைக்கு. நாங்களே ஜாலி மூட் ஆயிட்டோம் மேடம் அவங்களால. நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? சும்மா அப்படி இப்படி எதுவுமே தெரியாதுங்கம்மா. நீங்க நல்லா சமைப்பீங்களா? அதுவும் நல்லா சமைக்க மாட்டேன். நல்லா சமைக்க மாட்டேன், ஆட மாட்டேன். கேள்வி கேட்டா பதில் மாத்தி தான் சொல்லுவேன். வேற என்ன கேளுங்க, அவங்க அம்மாவை நான் பேசி கட்டுறேன் இப்போ. ஆமா, உங்களுக்கு நீ நல்லா சமைக்க தெரியுமா? சமையலே தெரியாது மேடம். டான்ஸ் இல்ல, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். வேற மேடம் பாட்டு பாடுங்க மேடம். பாட்டு பாடுங்க. சினிமா பாட்டெல்லாம் பாட மாட்டேன். அட்லீஸ்ட் நர்சரி ரைமாவது பாடுங்க. மேடம் ரைம்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க மேடம். ஐயோ வேணாம், அதை மட்டும் கேட்காதீங்க. ஆமா, கேட்டா எல்லாரும் பேக்கிங் பண்ணி வீட்டுக்கு போயிருவேன். விஜய் எல்லாம் விட்டுங்க. ஹாப்பி பர்த்டே ஆவது பாடுங்க. 1 2 3 சொல்லி எல்லாரும் பாடுவோம். 1 2 3. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Kanmani. அது மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கேன்ல. Happy birthday to you. வருஷத்துக்கும் 12 மணி ஆனா கரெக்டா கிஃப்ட் தரணும் இல்லையோ பாட்டு. எவ்ரி இயர் அந்த 12 மணி ஆனவனே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். எப்படி இப்படி பாடியா? ஓகே 12 o'clock கேக்லாம் கட் பண்ண போறாங்க. நான் ஆர்வமா வந்து பாப்பேன். வெறும் பாட்டு மட்டும் பாடி என்ன எவ்வளவு டிசப்பாயிண்ட் பண்ணுவாங்க தெரியும். பட் ஆனா மேடம் 12 மணிக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணா உங்களை கூட்டு போனா பாடுவீங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லப்பா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேடம் ஏன் நான் கேக்குறது உங்களுக்கு புரியல. நான் எவ்வளவு போறாங்க. ஏய் வா பர்த்டேக்கு gift ரெடிடா. ரெடி. ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கு அந்த பாட்டு. அதை கேட்கறதுல நல்லதா இருந்துச்சு. மூஞ்சி அப்படி வைக்காத. டேய் உடனே நம்பறாங்க. ப்ரோமோல தான் கட் பண்ணி வைக்க போறாங்க. சொல்லுங்க டைப் அடிச்சு விடுறேன். எல்லாம் என் ப்ரோகிராம பாருங்க. நான் தான் பாடி இருக்கேன். எது பர்த்டே சாங்? சூப்பர் மேடம். சோ வேர்ல்ட் டெலிவிஷன் நீங்க எங்க நம்ம ஜீ தமிழ் பாத்துட்டீங்கனாலும் சரி, ஹாப்பி பர்த்டே பாடணும்னா இந்த ஃபேமிலி நீங்க அணுகலாம். நீங்களும் கூட இருக்கீங்க ஜென்ஸ் வாய்ஸ்க்கு. ஹாப்பி பர்த்டேக்கு ஜென்ஸ் வாய்ஸ் லேடிஸ் வாய்ஸ் ஒரே ஒரு ஸ்டேஜ். இந்த பெருமை ப்ரௌட் மொமெண்ட் கோஸ் டு சூப்பர் குயின். நீங்க இல்லாம நான் எந்த ப்ரோகிராமும் பண்ண மாட்டேன். நீங்க இல்லனா நான் இனிமே ஷோவே பண்ண மாட்டேன் மேடம். நல்லா இருக்கு உங்க கூட பேசுறது. ப்ரோ நீங்க இந்த மாதிரி கான்வர்சேஷன் வளர்த்தீங்கன்னா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களால பேசுறாங்க கிட்ட. சரி ஓகே. இன்னும் ஒரு விஷயம் சொல்லிறேன். மேடம் நீங்க நம்ம உட்கார்ந்துலாமா? நம்ம என்ன சீட் விளையாடணும்? ஓ உட்கார்ந்தாலே சீட் ஆடுவீங்களா வீட்ல? பெர்ஃபெக்ட். ஏய் காட்ஸ் போடு இல்ல இப்பெல்லாம் இல்ல, அதெல்லாம் இவங்க குட்டி குழந்தையா. ஒரு 10 இயர்ஸ் பேக் அந்த சில்ட்ரி உட்கார்ந்துருக்காங்க. மேடம் அவங்கள விடுங்க மேடம், நீங்க பேசுங்க மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ லாஸ்ட் பர்த்டே எனக்கு டிசம்பர்ல வந்தது. லாஸ்ட் டிசம்பர்ல கார்ட்ஸ்ல வின் பண்ணீங்களா? இருப்பா இன்னும் ஆரம்பிக்கல. சரி. கேக் வெட்டி முடிச்ச உடனே ஒரு gift வந்தது. பிரிச்சு கொண்டாந்து கொடுக்குது. எனக்கு ஒரு செல்போன் வாங்கி வந்து கொடுத்துச்சு. சோ நான் அப்பா அதுக்கு தேங்க் யூ சொல்லல, இப்ப சொல்லிறேன். வெரி வெரி தேங்க். அப்பா கொடுத்ததுக்கு இப்ப தேங்க்ஸா? அப்ப தேங்க்ஸ் சொல்லல, நான் வாங்கிட்டேன். ஆசையா இருந்தது போன பிடிங்க. சோ அதுக்காக என் பொண்ணுக்கு ஒரு நன்றி. எனக்காக நினைச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். நீங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க. அது மெயின். கண்மணிக்கு ஏதோ தோணி இருக்கு ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து என்னன்னா டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். வேணுக்குனே வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட் ஷூட் முடிச்சா திருப்பி ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி நான் ஷூட் பண்ணுவேன். ஸோ வந்து ஒரு 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி தான் நான் வீட்டுக்கு வருவேன். ஸோ வரும்போது எந்த டைம் ஆனாலும் எங்க அம்மா வந்து எங்க அண்ணன் கால் எடுக்க மாட்டான், யாருமே கால் எடுக்க மாட்டாங்க. எங்க அம்மா மட்டும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து கதவை திறந்து விட்டு அதுக்கப்புறம் நான் போய் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா எங்க அம்மா தான் தூங்குவாங்க. ஸோ அப்பெல்லாம் காலையில கேட்பாங்க எத்தனை மணிக்கு வந்துச்சு இந்த பிள்ளை.
வந்துச்சுங்க சீக்கிரமாவே. அது கண்டென்ட்டா உன்னை பத்தி தானே நான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் நானும் சொல்றேன். கொஞ்சம் ஷூட்டிங் சாரியா தேங்க்யூ தேங்க்யூ சொல்லணும். சாரி சாரி வந்து என்னன்னா கொஞ்சம் அப்பப்போ மதிக்காது. ஒரு சர்டன் பீரியட்ல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் நான் போன டைம்ல வந்து யார்கிட்டயுமே எனக்கு பேச பிடிக்காது. சோ அம்மா கிட்ட இந்த மாதிரி ஒரு நாள் கூப்பிட்டுச்சு, மம்மி இங்க வா அப்படின்னு. என்னடா புள்ள பாசமா உன்னை கட்டி பிடிச்சு அழுவணும் போல அடி பாவி அழுகிறது கட்டி பிடிச்சு அழுவணும்னா ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க, ஐயோ அழுவுறதுக்கு கூப்பிட்டு சீப்போ. எக்ஸாக்ட்லி அதேதான் பண்ணாங்க. அப்படி சொல்லிட்டு நான் போய் தனியா நின்னு அழுவேன். இதாங்க பாசம். எனக்கு தெரிஞ்சு ஒரு செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி இது. I know they are so happy and God bless. நான் என் பிள்ளைங்க அழுகவே கூடாதுன்னு நான் ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பேன். எதுக்குமே அவங்க ஃபீல் பண்ண கூடாது, ஏங்க கூடாது, யார்கிட்டயும் எதுவும் கேட்க கூடாதுன்னு. உங்க ஏதாவது எமோஷனல் அந்த பிள்ளையோட ஃபேஸ் கொஞ்சம் மாறிச்சுன்னா என்ன அறியாம அழுக வந்துரும். போய் தனியா நின்று கிச்சன்ல நின்று அழுவேன். வந்து இப்படி என்னை பார்க்கும், ஒன்னும் இல்ல சும்மா ஏதோ தாளிக்கும் போது கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவேன். நான் இவங்க முன்னாடி ரொம்ப அழுதேன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவா. சாப்பிட்ற விஷயத்துல கூட எனக்கு சில டைம் கொஞ்சம் ஹெல்த் வீக் ஆயிரும். இது பசியோட வரும், என்ன சமைச்சேன்னு ஒண்ணுமே செய்யலம்மான்னு. அதுக்கெல்லாம் ஃபீலே பண்ணாது. நீ என்ன அப்படின்லாம் கேட்கவே கேட்காது. நான் அது ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கோ. பிள்ளைங்களுக்கு நான் ஒண்ணுமே செய்யலையேன்னா எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரே ஒரு வாட்டி சமைக்கலைன்னா அப்படி ஆயிடுமா என்ன? எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு தேவையானது நம்ம கேர் எடுத்து நிறைய சமையல்லாம் பண்ணி எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆசை இருக்கும். பட் ஆனா என்னுடைய ஹெல்த் கொஞ்சம் நரம்பெல்லாம் வீக், அதனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்க முடியாது. அதனால எனக்கு அதுல எல்லாம் கவனம் போகாது. கூட போவேன் வருவேன், ஏதோ முடிஞ்ச வேலையை செய்வேன், அவ்வளவுதான். சோ அந்த குழந்தைங்களுக்காக நம்ம எதுவுமே செய்யலையேன்ட்டு எனக்கு இன்ன வரைக்கும் அந்த ஃபீல் இருக்கு. அதனாலதான் இவ கூட ஷூட்டுக்கு கூடவே வருவேன். நமக்காக அந்த புள்ள இந்த ஏஜ்ல இவ்வளவு கஷ்டப்படுது, அந்த குழந்தை கூட நம்ம இருந்தா என்ன தப்பு அப்படின்னு கண்டினியூஸா வரணும்னு ஆசைப்பட்டு இப்போ கூட வந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு நாள் ஒரு வார்த்தை சொல்லிச்சு, மம்மி நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உனக்கு லைஃப் லாங் நான் கூட இருப்பேன், உன் புள்ள கூட உன்னை காப்பாத்துவானா என்னன்னு தெரியாது, ஆனா நான் உன்னைய காப்பாத்துவேன்னு சொல்லிச்சு. அது ஒரு பெரிய எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த வார்த்தைக்கு ஈக்குவலே ஆகாது மேடம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அம்மா உங்ககிட்ட ஓபன் அப் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க. அவங்க ஃபீல் பண்றாங்க நான் இன்னும் குடிக்கல அப்படின்னு சொல்லி. நீங்க அம்மாக்கு இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா என்னன்னா நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது அப்பாவுக்கு வந்து திடீர்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்பதான் எங்க பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆன டைம் அது. ஸோ நான் அண்ணா அம்மா 3 பேர் மட்டும்தான், வேற யாருமே எந்த ஹெல்ப்புமே அப்ப கிடையாது. உள்ள ஐசியூல கூட்டிட்டு போயிட்டு வெறும் ட்ரெஸ் மட்டும் வெளியே கொடுத்தாங்க ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்பா வந்து அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஒன்று பார்க்கும்போது நிஜமா ரொம்ப எனக்கு எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல. அப்போ எங்ககிட்ட வந்து காசு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அப்பா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ரிலேட்டிவ்ஸ் கூட எதுவுமே பண்ணல. ஸோ எனக்கு அப்போ ஒரு விஷயம் வந்து தோணுடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்குமே வந்து நம்ம யாருக்கிட்டுமே இந்த மாதிரி போய் நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது விஷயம் தோணுச்சு. யாரெல்லாம் வந்து எங்க வீட்டுக்கு வராதெல்லாம் சொல்லியிருக்காங்க, எங்களை வீட்டு பக்கம்லாம் வந்துடாதீங்க, வந்து காசு கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவங்க இப்போ எங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி வரீங்களா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுறாங்க. ஸோ நான் இன்னும் அவங்க யார் வீட்டுக்குமே நான் போகல. எனக்கு எப்படின்னா நான் ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், அது அவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கே அது புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து நான் பண்ணணும்னு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வேலை செய்கிறாங்க, அண்ணன் வேலை செய்கிறாங்க. பட் ஒரு பல்ப் போனால் கூட வந்து அதுக்கு நான் தான் காசு கொடுத்து பண்ணுவேன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லா விஷயத்தையும் நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் வந்து இப்போ வரைக்கும் நான் ஓகே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். நான் வந்து சிரிச்சுட்டே இருக்கிறதுக்கு ரீசனுமே வந்து அதான். பிகாஸ் உள்ள வந்து ஐ எம் வெரி டிப்ரெஸ்ட் பர்சன் தான். எனக்குள்ள வந்து நிறைய விஷயம் இருக்கும், பட் நான் வந்து யாருக்கையும் அது காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி என்னோட பர்சனல் லைஃப் நான் ஒரு 8 years ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். ஸோ ஆக்டிங் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நீ ஆக்டிங் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து வீடு பார்க்கறது ரொம்ப முக்கியமாக எனக்கு அந்த டைம் இருந்துச்சு. ஸோ ஐ செட் நோ.
பரவாயில்ல நீங்க எனக்கு அதோட வீடு தான் முக்கியம். ஏன்னா வீடு அவங்களுக்கு எல்லாமே நான் தான் பண்ணணும் அப்படின்றதுனால அதை விட்டுட்டு எங்களுக்காக அதோடைய லைஃபையே தியாகம் பண்ணிருக்குங்க மேடம். குழந்தை அதை எப்படி தாங்குச்சின்னு தெரியல மேடம். லைஃப் எப்போ பியூட்டிஃபுல் ஆகும்னா ஒரு சில நோல தான் பியூட்டிஃபுல் ஆகும். உங்களுக்கு கண்டிப்பா அந்த லைஃப் பியூட்டிஃபுல்லா தான் ஆயிருக்கு நான் நம்புறேன். கண்டிப்பா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கணும்னு கடவுள் அது நினைச்சதுனாலதான் அது நடக்கூடாம பண்ணிருக்காரு. சோ கண்டிப்பா நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்காக என்ன வேண்டாம்னு சொன்னாங்களோ நான் அதுக்காகவே வந்து இன்னும் நிறைய ஸ்டேஜ்ல போய் பெரிய ஒரு இடத்துல நின்னு அது காரணம் நீங்க தான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நின்னு நீங்க நோ சொல்லனா அந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நாள் நான் கண்டிப்பா அவங்களுக்கும் நான் சொல்வேன் அப்படின்னு. இந்த மேடை அதுக்கான மேடை தான் நாங்க பாக்குறோம். கண்டிப்பா விஜய் எமோஷனல் போதுமா? ஐயோம்மா நீங்க என்னமா எங்களை எமோஷனல் ஆக்கிட்டீங்க லாஸ்ட்ல. நீங்க எதுவுமே செய்யல இந்த ஃபேமிலிக்கு மொத்த பாசிட்டிவிட்டியும் நீங்க தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்கம்மா. அந்த சர்ப்ரைஸ் இப்போ உங்களுக்காக. எந்த ஒரு குடும்பமா இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வரதான் செய்யும். பட் அதை தாண்டி அடுத்த மொமெண்ட் நீங்க சிரிச்சுட்டு அடுத்த மொமெண்ட் நீங்க கேரி ஆன் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நீங்க எதுவுமே கொடுக்கல நீங்க உங்க பொண்ணுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. அவங்கள பார்க்கும்போது எங்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே நீங்க சூப்பர் குவீன் அப்படிங்கறதுனால அவங்க உங்களுக்கு மகுடம் சுடணும், அதை நாங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இந்த மாதிரி போடணும், போய் ஸ்டேஜ் எல்லாம் ஏறணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். பட் அந்த ஆசையை இன்னைக்கு என் புள்ள மூலமா நிறைவேறி இருக்கு. ஐயோ அதை நான் சொல்ல வந்தேனே. சரி அதெல்லாம் சொல்லிட்டு நீ வேற ஏதாவது சொல்லலாம். சோ அதான் நான் வந்து சூப்பர் கேம் வந்து வின் பண்றனோ இல்லையோ, இதுவே வந்து நான் ஒரு வின் பண்ணதுக்கு ஒரு ஈக்குவலா நினைச்சு எங்க மம்மிக்கு வந்து நான் போடுறேன். என்ன என் ஃபேமிலிய வந்து இன்சல்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், தப்பா பேசின எல்லாருக்குமே வந்து இது ஜஸ்ட் எங்களோட ஒரு ஸ்டார்டிங், ஒரு சக்சஸ் தான். இன்னும் நீங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் பாப்பீங்க. எதையும் நாங்க சொல்ல போறது இல்ல, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்ல மட்டும் தான் இருக்க போகுது. நம்மள ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம செய்யற வேலையும் நம்ம குடும்பமும் கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்றது தான் இதுல இருக்க ஹிடன் ஃபேக்ட். அது இல்லைன்னா அதுக்கான உண்மையான காதலும் உண்மையான அன்புக்கும் அர்த்தமே இல்ல. தேங்க்யூ சோ மச் கண்மணி. ரொம்ப ஹாப்பி உங்க அம்மா இந்த இடத்துல பார்த்து அது உங்க கூட சேர்ந்து இவ்வளவு விஷயங்கள் பேசினது. உங்க சூப்பர் குவீனை அழகா அந்த இடத்துக்கு கூட்டு போய் நீங்க உட்கார வைக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சோ விஜய் சூப்பர் குயின் மேடையில எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் தேங்க் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்டா தான் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வெயிட் பண்ணலன்னா இன்னைக்கு ஒரு நாள் இவங்க இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ யாரோ பார்த்தது இவங்க எல்லாரும் வந்து ஒரு யூனிவர்சலா ஒரு கான்ஸ்பயர் பண்ணி இங்க வந்து இத்தனை பேர் இருக்காங்க. சோ இதுல வந்து கடைசியா நம்ம இன்னொரு குயினையும் கால் பண்ண போறோம். ஏன்னா அந்த குயினோட சூப்பர் குயின் யாரு, அவங்களுக்கு இவங்க எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கறத நம்ம கேட்க போறோம். ஆமா இவங்க வரப்போறவங்களோட அம்மாவும் வந்து நான் டைரக்ஷன் டீம்ல ஒருத்தங்க நினைச்சிட்டேன். ஏன்னா எப்பவுமே இங்க செட்ல இருப்பாங்க. நான் எப்ப அவங்க கிட்ட போய் பேசினாலும் அவங்க பொண்ணு கிட்ட போய் பேசினா அவங்க அம்மாங்கிறது பாத்துட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கேன் மேம். அவங்க அம்மா மட்டும் பாக்குறாங்க, அவங்க அம்மா மட்டும் தான் பாக்குறாங்க, அவங்க அம்மா மட்டும் தான் வராங்க, அவங்க அம்மா மட்டும் தான் பாக்குறாங்க. சோ அந்த அளவுக்கு பொண்ணு வந்து பாத்துட்டே இருப்பாங்க. ஆனா செம்ம ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எங்க கலாச்சாரோட கீழே போய் என்ன சொன்னா அப்படிலாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியானவங்க. சோ அப்பேற்பட்ட குவீனை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட போறோம். நல்ல கைத்தறலோட லெட்ஸ் வெல்கம் ஃப்ரீடோ. இல்ல நிறைய அம்மாக்கள் வந்து பேசினாங்க. சோ எல்லாருமே வந்து அவங்களோட லைஃப்ல அவங்க அம்மா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. சோ நீங்க இந்த சூப்பர் குயின் டைட்டில் வின் பண்றதுக்கு முன்னாடி யூ ஆர் a queen already to your mom அப்படின்னு தெரியும். சோ உங்களுக்கு உங்க அம்மா எவ்வளவு ஸ்பெஷல்?
அம்மான்றது எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான். எனக்கும் அதே மாதிரி தான். நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன்ல, சூப்பர் குயின். எங்க அம்மா வந்துட்டு எனக்கு சூப்பர் குயின்ன்றது. சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு எனக்கு எது பிடிக்குமோ அதுல எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மம்மி மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணது. இப்பதான் ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க, நான் கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கு அப்புறமா தான் வர்றதே. அது வரைக்கும் எல்லாருமே பேடா பேசுறது, இந்த இண்டஸ்ட்ரி போடும். சின்ன வயசுலயே போனதுனால அவங்க வந்துட்டு லைக், ஐயோ இந்த பொண்ணு போனா பின்ன வேற மாதிரி எல்லாம் போயிடும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரினால பொண்ணுங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. ஸோ பொண்ணுங்கன்றது ஒரு மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த பசங்க போறதெல்லாம் எதுவுமே வராது. பொண்ணுங்க வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போனாலே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க பீப்புள். அது ஏன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. இப்ப வரைக்கும் அது நடக்குது. அண்ட் என்னோட இதுலயும் நடந்துருந்துச்சு. ஆனா மம்மி அதெல்லாம், ஸ்ரீது இதெல்லாம் நீ வந்து கண்டுக்கவே கூடாது. இந்த மாதிரி 1000 பேர் பேசுவாங்க. உனக்கு பிடிச்சத நீ செய்யு, கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். நீ நினைக்கிறது நடக்கும். ஸோ அதுலதான் இப்ப நான் டிராவல் ஆகி போயிட்டு இருக்கேன். அதுல எங்க அம்மாவும் பின்னாடி எனக்கு எப்பயுமே தோள் கொடுத்துட்டே இருப்பாங்க, தட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ போ, கண்டிப்பா உன்னோட சக்சஸ் கண்டிப்பா விரைவில் வரும்னு சொல்லி இப்ப வரைக்கும் எனக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி அம்மா வர முடியல. எப்பயுமே வருவாங்க, இங்க வந்து உட்காருவாங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு சில காரணத்தால வர முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா அம்மா வந்து நின்று பேசும்போது எப்பயும் வர அம்மா இன்னைக்கு வர முடியாம ஆயிடுச்சு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட். சத்தியமா ஸ்ரீது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்ரீது. வேற யாருக்காவது அம்மா வரலன்னா நான் கண்டிப்பா நீ ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பேன். இப்படி ஆயிடுச்சேன்னு உனக்கு வராது எங்களுக்கு ஷாக்கிங்கே இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி டெய்லி எல்லாரோடையும் பேசுவாங்க. அதுதான், எப்பயும் வர அம்மா வந்துட்டு இப்ப வராததுனால இந்த அதான் எல்லாரும் அம்மா வந்துட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணி அவ்வளவு எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசுறாங்க. நமக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இப்போ இல்ல. சப்போர்ட்டுக்கு இல்ல. நீங்க அடுத்த வாரமே பாருங்க, அம்மா வர போறாங்க, இதே மேடையில ஏற போறாங்க. அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இப்போ எல்லா அம்மா வந்திருக்காங்க, நம்மளால வர முடியலையே. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபீவர், அதனால வர முடியாத சிச்சுவேஷனால வர முடியல. அவங்களுக்காக கிஃப்ட்லாம் வாங்கினேன் ரொம்ப ஆசையா. சரி, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்றத சொல்ல. ஏன்னா பக்கத்திலே இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு சொல்லிருக்கவே மாட்டோம். இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னு நினைச்சு சொல்ற விஷயத்த நீங்க கேமரா கிட்ட சொல்லலாம். நான் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் திட்டிருக்கேன், அதெல்லாம் மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் வந்துட்டு அது அப்படியே ஃப்ளோல தெரியாம வர்றதுதான். உங்ககிட்ட தானே காட்ட முடியும். வேற யார்ட்ட இவரை திட்டினா இவர் என்ன திருப்பி திட்டுவாரு. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லல்ல. சோ அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி மம்மி. ஆனா நீங்க வந்து ஃபீலே பண்ண வேணாம். ஏன்னா ஸ்ரீது என்ன எல்லா எபிசோட்லயும் வந்து அவங்க பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கவங்க அம்மா. சோ அதனால அவங்களுக்காக அந்த கிரவுன் ஸ்டாச்சு எல்லாத்தையும் நாங்க வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். அவங்கள வந்து பல மைல் பல தூரத்துல இருந்து கூப்பிட்டு வரணும் அவசியம் இல்லை. அடுத்த வாரம் எப்படி உனக்கு முன்னாடி வந்துருவாங்க. அப்பமா வாங்க வருவாங்க, ஜாலியா இதெல்லாம் போட்டு திருப்பி இதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அந்த மொமெண்ட் கண்டிப்பா நடக்கும். இதே மேடையில அம்மாவுக்கு வந்து அந்த பியூட்டிஃபுல்லா கிரவுன் வைப்போம். அந்த சர்ப்ரைஸ் நீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது கொடுப்போம். இது ப்ராமிஸா அடுத்த வாரம் நடக்குது. ஓகேவா? ஆமா, கிஃப்ட் பத்திரமா வச்சுக்கோங்க. புரியுதா? அதுவே எவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சு தெரியுமா? கார்டு ஸ்வைப் பண்ணும்போதுதான் மெசேஜ் அங்க போகுது, என்னடி வாங்கினேன் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க ஃபுல்லாவே. அதையே ஒளிச்சு வச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே, வைக்கலாம். இன்னும் ஒரு வாரம் தானே. ஆமா, ஸ்வைப்பே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒளிச்சு வைக்கிறதா பிரச்சனை? இவ்வளவு பெரிய செட்ல எங்க வேணா ஒளிச்சு வச்சுக்கலாம். அடுத்த வாரம் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. அது வரைக்கும் இந்த வர்ச்சுவல் அப்படியே நீ டிராவல் பண்ணே இருக்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு சூப்பர் குவீன், உங்க அம்மா ஒரு சூப்பர் குவீன், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும். ஓகே, வரல இந்த வாரம் நான் ஹோம் ஒர்க் பண்ணல, மாதிரிலாம் அழுகக்கூடாது. ஓகேவா? அம்மாவை காலம் நான் திருப்பி சொல்றேன், யாரு வேணா தெரியலாம், நீ தேடக்கூடாது. இன்னும் 10 நிமிஷத்துல வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்றோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீது. நன்றி, தேங்க்யூ. எப்போ யாரோட அம்மாவை பத்தி பேசினாலும் அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு இமோஷனலா தான் இருக்கும். அதுதான் அந்த உறவோட வேல்யூ, அந்த உறவோட பவர் நினைக்கிறேன். நான் இதே மேடையில சொல்லியிருக்கேன், நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பா அவங்க சப்போர்ட் இல்லாம வந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலி பத்தி சொல்லியிருக்கேன். எல்லாரும் பேசியிருக்கோம். ஆனந்தி, நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சீங்க அது மாதிரி பேசினது இல்லை, அதனால நான் ஊட்ட கேட்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது. ஸோ உங்க அம்மா பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் நிறைய ஆசை. ஸோ இந்த மேடையில் நீங்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க அம்மா பத்தி எனக்கு தெரியறதுக்கே பல வருஷம் ஆயிடுச்சு விஜய். பிகாஸ் எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், என்ன பாட்டு பிடிக்கும், எந்த ஹீரோ பிடிக்கும், எந்த படம் பார்க்க பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் வீட்டுல. பட் எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப பல வருஷம் கழிச்சுதான் தெரியவே வந்தது. ஏன்னா அது வரைக்கும் அது வெளியிலவே வரல. எங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டது வந்து எங்க அப்பாவுக்கு உடம்பு செல்லாம போன போதுதான். எங்க அம்மா அப்பதான் மறுபடியும் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு குழந்தையான பார்த்தேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க அப்பா தான். எங்க அப்பா வந்து இங்க இருக்க தண்ணி கூப்பிட்டே இருப்பாரு, பாலா 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 பாலான்னு கூப்பிட்டே இருப்பாரு. ஐ ஆல்வேஸ் தாட், ஏன்பா இப்படியா, எதுவுமே நீங்க பண்ண மாட்டீங்களா, அம்மாவே பண்ணுவான்னு. பட் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனோடனே எங்க அம்மாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பிகாஸ் அவங்களோட வேர்ல்டே நாங்களா தான் இருந்தோம். எங்களை விட எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, குழந்தைங்களை பாத்துக்கிட்டதை விட நான் உங்க அப்பாவை தான் குழந்தை மாதிரி ரொம்ப பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எங்க அப்பாவை தாண்டி நான் எங்க அம்மாவை சேவ் பண்ணுங்கிற ஒரு ஜோனுக்கு நான் போனேன்.
அப்பதான் வந்து ஆக்சுவலி ஃபேமிலியோட அந்த ஃபுல் பாண்டிங் வந்து எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்க அம்மா உடஞ்சு நிற்கும் போது, அதுவும் முக்கியமான ஒரு முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கும் போது எங்க அம்மா எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. வந்து டாக்டர் ஏதோ சொல்றாங்க, நீ கொஞ்சம் என்னன்னு கேட்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. டாக்டர் கிட்ட சொல்ற எதுவுமே கேட்கற மாதிரியான ஒரு விஷயமா இருக்காது. ஆனா அம்மா முன்னாடி என்னால அழவும் முடியாது, எதுவும் அப்படி அந்த இது காமிச்சுக்க முடியாது. அப்பாக்கு தானே அதெல்லாம் பாத்துக்கலாமா அப்பாக்கு. பட் இப்ப யோசிச்சு பார்த்தா எல்லா மொமெண்ட்ஸ்லயும் எதுவுமே வெளில காமிச்சிக்காமலே அவங்க இருந்துட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப ரொம்ப அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா, எங்க எல்லா ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் பயங்கர க்ளூ மாதிரி ஹோல்டு பண்ணவங்க. நம்பர் 2, இப்ப MA யோகா கத்துக்கிறாங்க. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் டான்ஜோர் பெயிண்டிங் கத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. 50 வயசுல தான் கார் டிரைவிங் கத்துக்கிட்டாங்க. நான் இது வரைக்கும் ஊரை விட்டு ஊர்லாம் கார் ஓட்டினது கிடையாது. நான் கார் ஓட்ட கத்துக்கிட்ட போது அம்மா எனக்கு சொல்லுவாங்க, கிளச் இப்படி இருக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு அவங்க ஊருக்கு போறாங்க அப்படின்னு சொன்னேன். நான் போனே எனக்கு ஃபுல்லா எடுக்கல, அவ்வளோ பயம். எனக்கு அப்பதான் புரிஞ்சுது நான் வீட்டுக்கு வந்து சேர்றேனா இல்லங்கிறது அவங்களுக்கு எந்த பயம் இருந்திருக்குங்கிறது எனக்கு அன்னைக்குதான் புரிஞ்சுது. ஒரு பயங்கரமான ஒரு லவ் கப்பிள். கடைசி வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் அப்பா வந்து அம்மாக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுவாங்க. சோ எனக்கு அப்பா போனது போது நான் ரொம்ப மிஸ் பண்ணது என்னன்னா, நான் ஒரு அப்பாவை மிஸ் பண்றேங்கிறத தாண்டி இப்படி ஒரு அம்மாக்கு வந்து இப்படி ஒரு ஹஸ்பண்ட், இந்த கப்பிள் இன்னும் ரொம்ப வருஷம் இருந்திருக்கணும் அப்படிங்கறத நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்க அம்மா என் அப்பாவோட அந்த லவ்வோடைய ப்ராடக்ட் தான் நான். சோ எனக்கு இந்த இடத்துல அம்மா அப்பா பிரிச்சு பாக்குறதே கஷ்டம். பட் ரொம்ப நாளா அம்மா வந்து அப்பா பின்னாடியே இருந்துட்டாங்களோ. சம்டைம்ஸ் இப்ப நான் சொல்லுவேன் அம்மா கிட்ட, இப்ப நீ 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து ஒருத்தருக்கு காஃபி கொடுக்கணும்னு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்ல. த டைம் இஸ் ஓவர். உனக்கு எப்ப என்ன பண்ண தோணுதோ அப்ப பண்ணு அப்படிங்கறதா நான் எங்க அம்மாக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இருக்கும். ஒரு விஷயம் சொல்ல, அம்மா வந்து அப்பா பின்னாடியே இருந்துட்டாங்க அப்படின்னு. அப்பா பின்னாடி மட்டும் இல்ல, அம்மா இன்னைக்கு உன் பின்னாடியும் இருப்பாங்க. கண்கள் என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் ஃபுல் சப்போர்ட் அவதான். நான் ரொம்ப எப்ப டிகிரேட் ஆகுறனோ அப்பெல்லாம் வந்து இல்லம்மா சரியாயிடலாம், என்ன நானே மாத்திட்டு இருக்கிறேன். அந்த உலகத்துல நீங்க வாழ்க்கை வந்துட்டு இருக்கிறேன். எவ்வளோ அதாவது படிக்கணும்னு நினைக்கிறேன், படிச்சிட்டு இருக்கிறேன். லாட் ஆஃப் திங் யூ ஆர் டூயிங் ஈஸி கிடையாது. எனக்கு ஆனந்தியை நான் ஃபர்ஸ்ட் இந்த செட்டில் தான் மீட் பண்ணிருக்கேன். அவங்களோட பர்சனாலிட்டி பார்க்கும்போது எனக்கு என் கார்த்திகாவை ஞாபகம் வரும். ஷீ நோ வாட் ஷீ வாண்ட். அவங்களோட அந்த பேசுற ஃப்ளோ நான் பார்த்திருக்கேன். அந்த பேசுறது சும்மா பேச்சு இல்ல, அது அழகா ஒரு நிமிஷத்துல ஒரு ஆளை புரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றதுக்கு பேராகிராஃபா வச்சிருக்கா. அவ பேசுற ஒண்ணு கூட ரிப்பீட் ஆகாது. தட் மீன்ஸ் லைஃப் அவ்வளோ தெரிஞ்சு புரிஞ்சு. இப்ப ரேடியோல ஒர்க் பண்ணா கூட அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அதாவது வெரி ஸ்ட்ராங் கேர்ள். உங்களுக்கு கவலையே வேண்டாம். இது வரைக்கும் நான் வந்து கண்டெஸ்டன்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் வர போறாங்க அது தாட்ல தான் போயிருந்தேன். நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. சப்போஸ் இது நாங்க பண்ணல, இன்னைக்கு ஆனந்தியோட ஸ்டோரி கேட்கலன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். கண்டிப்பா மிஸ் I had really missed out something great. I'm so happy. Whoever did this planning, super yeah. Oh to you. So happy. Thank you. சூப்பர். இந்த ஸ்கூல் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியை தான் உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். சோ இதே மாதிரி எப்பயும் ஜாலியா இருக்கணும் அப்படின்றதான் எல்லாருக்கும் விஷ் பண்ற மாதிரி உங்களுக்கும். அண்ட் ஹாப்பினஸ் 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 மட்டும் தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பெரிய பெரிய நன்றிமா. ஏன்னா எங்களுக்காக அவங்களுக்காக வந்திருக்கீங்க. பட் நாங்க சைட்ல இருந்து கூப்பிட்டு வந்தோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை இந்த மேடையில பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. Thank you very much. Thank you. அந்த கடலை உருண்டை எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. ஃபுல் டப்பா இருக்கு. இருக்குன்னு எடுத்துக்கிறீங்களா? கொடுங்கம்மா. இதுதான் எங்களுக்கு பிடிக்கும். நீங்க இது அதுன்னு இல்ல, எது பண்ணாலும் கொடுக்கலாம். ஓகே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.
எல்லாரும் அவங்க விஷயத்தை பத்தி நம்ம பேசணும். பட் இந்த மேடையில ராதாம்மா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஏன்னா யாரு எந்த விஷயத்தை பத்தி பேசினாலும் இல்ல வர்ற அம்மா ஏதாவது ஒன்று கோட் பண்ணா கூட ஒரு குக்கிங்கா இருக்கட்டும், இல்ல தன்னை கேரி பண்ணிக்கிற விதமா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு குழந்தை வளர்ப்பை பத்தியா இருக்கட்டும், எல்லாத்த பத்தியும் பயங்கரமான பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லுவீங்க. அதுக்கு ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு காரணம். ஏன்னா நீங்க கடந்து வந்த பாதைன்றது ரொம்ப 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 பெருசு. ஸோ நீங்க அத்தனை பேருக்கும் வந்து உங்களோட வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்க, ஒரு பெரிய மோட்டிவேஷனா. ஸோ நீங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது எங்களோட ஆசை. சோ இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னு சொல்லுங்க மேம். ஐயோ, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நகுல் சொன்ன மாதிரியே நான் எப்பவுமே நம்புவேன். எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு அடுத்த ஜென்மம் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க மனுஷ ஜென்மம் தான் லாஸ்ட். பட் எனக்கு என்னோட ஜென்மங்கிறது என் பசங்க தான். ஸோ நான் என்னென்ன என் லைஃப்ல மிஸ் பண்ணேனோ, நான் நல்லது பண்ணேனோ இல்ல ஏதோ, நான் பசங்களோட சேர்ந்து இன்னும் என்னோட லைஃபை டபுளா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ அவங்கள பார்க்கும்போது அவங்க பண்ற நல்ல விஷயம் ஆனாலும் சரி, குட்டி குட்டி சில்லி ஆனாலும் சரி, அதுல இருந்து நானும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்களோட சேர்ந்து இந்த ஜேர்னி. ஸோ என்னோட ஜென்மத்தை நான் என்னோட சேர்ந்து இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இவங்க என்ன பேசினாலும் அது ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு ரிலேட்டட் ஆயிட்டு தான் இருக்கு. எங்க அம்மா கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி. இப்ப வந்து இவங்க சொல்றாங்கல்ல மீடியானா எல்லாருமே தப்பா நினைக்கிறாங்க. எங்க அம்மா வந்து நவ் ஷீ இஸ் 84. அவங்களோட ஒரு 21 இயர்ஸ்ல அவங்க பாலிடிக்ஸ்ல இருந்தாங்க, போனாங்க. போகும்போது எங்க அப்பா பெர்மிஷன் கொடுக்காம போயிருக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி எங்க அப்பா கிட்ட என்னோட சித்தப்பா வந்து சொன்னாங்க, என்னென்ன இது எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து இந்த எலெக்ஷன் ஒர்க் அப்படி இப்படின்னு, அதெல்லாம் தப்பு, நம்ம ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்படியாடா கண்ணா, அப்படின்னா நீ போ அவங்க கூட, எனக்கு என் பொண்டாட்டி மேல நம்பிக்கை இருக்கு. சோ அன்னைக்கு எங்க அப்பா கொடுத்த சப்போர்ட் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். சோ ஒவ்வொரு சக்சஸுக்கும் நிறைய பேரு சிங்கிள் அம்மாவா இருக்காங்க. ஆனா அவங்க நிஜமா சொன்னா ஒரு சர்டன் டைம்ல அவங்க சம்டைம்ஸ் நம்மளோட நிறைய எமோஷன்ஸ் நமக்கு ஒரு சைடு பார்ட்னரா இருந்தாங்கன்னா நம்மளால அது தேவையில்லைன்னு சொல்லி அடக்கி வைக்கிறோம். பட் அந்த சிங்கிள் மாம்க்கு நான் செப்பரேட் சல்யூட். பிகாஸ் அவங்க டபுள் டெய்லி ஒரு அப்பாவா, அம்மாவா, சிஸ்டரா, அந்த மாதிரி பல கேரக்டர்ல மாறி மாறி அவங்கள பார்த்துட்டு இருக்கணும். அப்புறம் யாரு என்ன சொன்னாலும் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா நீங்க எந்த உயரத்துக்கு வேணாலும் போலாம். நீங்க எவ்வளோ சக்சஸா இருக்கீங்களோ அவ்வளோ பின்னாடி அவங்க இழுத்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ பின்னாடி இழுப்பாங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்க முன்னாடி போக முடியும். ரொம்ப ஸ்மூத்தா லைஃப் போனா போர் அடிக்கும். கொஞ்சம் இப்படி இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். சீத்து, உங்க அம்மா வரல இன்னைக்கு, பட் கம், ஐ வாண்ட் ஹக் somebody. Somebody who need அம்மா. சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு அழகான கவிதைக்கு மேலும் அழகே சரியான இடத்துல வைக்கிற முற்றுப்புள்ளி தான் அப்படின்ற மாதிரி இந்த ஷோக்கு ஒரு பியூட்டி அப்படின்னா நீங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து அதை கன்க்ளூட் பண்றது தான், நாங்க உங்களை ஹானர் பண்றது தான் நினைக்கிறோம். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு குயினுக்குமே நீங்க அம்மா மாதிரி தான், இருக்கிற ஒவ்வொரு சூப்பர் குயின் அவங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு சிஸ்டர் மாதிரி தான், நாங்களும் உங்க ஒரு அம்மா மாதிரி தான் பாக்குறோம். சோ அத்தனை குயின்ஸும் இங்க ஸ்டேஜுக்கு வரணும்னு கேட்டுக்கிறேன். டார்லிங் ப்ரோ, நீங்களும் வரணும். சோ இப்ப எல்லா அம்மாக்களையும் கூப்பிடலாம். சூப்பர் குயின்ஸ் ஆஃப் ஆர் குயின்ஸ், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். சோ இதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற நம்பிக்கை இந்த ஸ்டேஜ்லயே வந்திருக்கோம் எல்லாருக்கும். இந்த ஹாப்பினஸ் எப்பவுமே தொடரட்டும். இதோட கடை சாத்திரி கிளம்புறோம். சூப்பர் குயின்ல அடுத்த வாரம் உங்களை சந்திக்க போறது ஆர்ஜே ஆனந்தி அண்ட் ஆர்ஜே விஜய் அண்ட் our entire team, டார்லிங் ப்ரோஸ் அண்ட் ஜட்ஜஸ் அத்தனை பேருக்கும் பெரிய பெரிய நன்றி. சூப்பர் குயின் covered by Milky Way KG Tales 25 years of excellence. ஸ்பெஷல் பார்ட்னர் அஸ்வதி பிரீமியம் நைட்டிஸ். சின்ன ஜாலியா சந்தோஷமா இருங்க. பக்கத்துல உங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்கன்னா உடனே உங்களை கட்டி பிடிச்ச ஐ லவ் யூ சொல்றீங்க. அது மட்டும் தான் எங்களுக்கு தேவை. டேக் கேர், டாடா, பை பை.